இந்தியன் டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ லைக் ஒர்த் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ? என்னுடைய ஒர்க்கை வந்து ஃபாரினர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ஒரு லக் அடிச்சதுன்னா அது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? யோகம் அடிச்சிருக்கீங்க. அந்த யோகா, அஷ்டங்க யோகா, வின்யாச ஃப்ளோ, அக்ரோ யோகா, ஏரியல் யோகா, இன் யோகா, யாங் யோகா, ரிஸ்டோரேட்டிவ் யோகா. இங்க இருந்து யாருன்னா ஒருத்தவங்க இப்போ கோவாக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அங்க ஸ்கோப் இருக்கா? ஹாய் சந்தோஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்னோட லாங்குவேஜில் சொல்ல போனால் ஐ எம் ரியலி அமேசிங். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நான் சந்தோஷ் அண்ட் யோகா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். யோகா ப்ராக்டிஷ்னராக 14 வருஷம், யோகா டீச்சராக 12 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய ஒர்க்கை வந்து ஃபாரினர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான். நான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் யோகா ட்ரெயினர்னு ப்ரௌடாக சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அங்கே கோவாவில் ஃபாரினர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? அண்ட் இப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சென்னையில் இன்னும் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், சென்னையில் யோகானா இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்படி ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாரினர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அதில் மல்டி ஸ்டைல்ஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் குவாலிட்டி கண்டிப்பாக டிஃபர் ஆகுது. டீச்சிங் குவாலிட்டி டிஃபர் மீனிங் நாங்கள் நிறையா அலைன்மெண்ட்ஸு, நிறையா பாடி அவேர்னஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமே ரொம்ப மைன்யூட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட்டு இப்போ இது பண்ணுறோம் அப்படி இல்லாமல் ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு மசில்ஸு, ஒவ்வொரு போன் ஜாயின்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி டீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நீங்கள் டீச் பண்ணுறது எல்லாமே வந்து அடல்ட்ஸுக்கு தான் இல்லையா? நான் வந்து மோஸ்ட்லி அடல்ட்ஸு, வெரி ரேராக ஸ்டூடெண்ட்ஸோடைய கிட்ஸ் வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேரு. 1000 பேரை மீட் பண்ணுன்னா அதில் ஒரு 2 கிட்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். நைஸ். ஆனால் தமிழ்நாட்டில் நான் ஸ்மால் கிட்ஸுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கிறேன், ஸ்கூல்கள்லையும் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் டீச் பண்ணும்போதும் அதே ஸ்டைலில் தான் டீச் பண்ணுவீங்க இல்லையா? அப்போது இங்கே இருக்கிறவங்க மற்ற கிளாஸுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க என்ன உங்ககிட்ட ரிவ்யூ சொன்னாங்க? லைக் மற்ற கிளாஸ்க்கு அட்டன் பண்ணிட்டு உங்கள் கிளாஸ் வந்தவங்க இது ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நான் ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டைல் தான் தெரியும். ஓகே, நான் வந்துட்டு ஃபாரினர்ஸுக்கு டீச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நானே நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறையா லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் என்னுடைய டீச்சிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பண்ணி அதுக்கப்புறம் டீச் பண்ணும் பொழுது அதில் டிஃப்ரெண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எப்படி இங்கேருந்து கோவாவுக்கு போனீங்க? கோவாவில் யோகா கிளாஸ் இருக்குன்ற ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தெரிய வந்தது 12 இயர்ஸ்க்கு முன்னாடி? அண்ட் அங்கே போய் ஏதோ ஒரு கஷிஷ் யோகா. ஓகே, ஸோ அங்கே எப்படி ஜாயின் பண்ணீங்கன்ற அந்த ஜர்னி சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறது வந்து கஷிஷ் யோகான்ட்டு ஒரு யோகா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி மோர் தென் 10 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவாவில் சீசனல் ஷிஃப்டிங் மாதிரி பண்ணி ஆக்சுவலாக டீச்சிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது நான் எப்படி இதுக்குள்ளே என்ட்ரி ஆனேன் அப்படின்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யோகா டீச்சராக ஸ்கூல்களில் ஹவுஸ் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து நீங்கள் யோகா டீச் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நான் வந்துட்டு கோவா எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி அவரோட கான்டாக்ட் கொடுத்து அதன் மூலமாக அவர் கொடுத்த கான்டாக்டை மீட் பண்ணி அதுக்கப்புறம்தான் போய் இப்போ 10 இயர்ஸாக. ஆமாம், ஆக்சுவலி 2015 அக்டோபர் மந்த்து நான் தமிழ்நாட்டை விட்டு போனது. இப்போ கண்டினியூஸாக அவுட் சைட்லேயே தான் இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு அவுட் சைடில் தான் இருக்கிறேன். ஃபாரினர்ஸுக்கு மட்டும் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர்.
ஸோ இப்போ உங்களோட அந்த ஃபாரினர்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்தியால வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கு? நிறைய பேர் கோவாக்கு வராங்க இல்லையா, அண்ட் ரிஷிகேஷ் அந்த மாதிரிலாம் கூட போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்தியன் டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ லைக் ஒர்த் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்? ஆக்சுவலாக யோகான்னு வந்துட்டா அதனுடைய பிறப்பிடம் வந்து இந்தியா தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டா யோகாவின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் நிறைய யோகிகள் இருந்து அவங்க வட இந்தியாவுக்கு போய் வட இந்தியாவும் யோகாவுக்கு பிரபலமானதுக்கான காரணம் அதுதான். அதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ரிஷிகேஷ் வந்துட்டு யோகா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் வந்து நம்ம யோகிகள் அங்கே போய் ஹிமாலயாஸில் தியான பயிற்சியெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிஷிகேஷில் வந்து ஃபுட்டு வாட்டருக்கெல்லாம் ரெஸ்டிங் அந்த மாதிரி பண்ணி இருந்ததுனால ரிஷிகேஷ் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அப்புறம் யோகாவின் பிறப்பிடம் இந்தியாங்கும் பொழுது ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது எங்கே ஒரிஜின் ஆச்சோ அங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்க வராங்க. யோகா டீச்சர்ஸ்னு வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு மெனி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்தியன் டீச்சர்ஸ்கிட்ட கற்றுக்கும் போது ஒரு ஆதென்டிசிட்டி இருக்கும் அப்படின்ட்டு வராங்க ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அங்கே உங்களோட அந்த ஸ்கூலில் ஃபுட்ஸும் பற்றி டீச் பண்ணுவீங்களா? அண்ட் ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலி யோகான்றது ஒரு லைஃப் ஸ்டைல்யா, நிறைய பேர் 1 hour மேட்டில் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு லைஃப் ஸ்டைல்யா, ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி இருக்குமா? அண்ட் அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக யோக பயிற்சி அப்படின்னா நம்ம யோகம் அடையிறதுக்கான செய்யக்கூடிய பயிற்சி. அதை வந்துட்டு மேட்டோடு நிறுத்திக்கிட்டா அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸோடு போயிடும். ஆனால் யோகம் ஃபஸ்ட்டு எல்லாரும் யோகம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லக் அடிச்சுதுன்னா அது தமிழில் என்ன சொல்லுவீங்க? யோகம் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒருத்தங்க யாராவது சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா உனக்கு ஏதோ யோகம் இருக்குது, நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ இந்த மகிழ்ச்சியான தருணத்தை அடையிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணனா அதை அடைய முடியுமோ அதைத்தான் யோக பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம உடல் வந்துட்டு ஆரோக்கியம் அடையும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு யோக பயிற்சி. இப்போ நான் வந்துட்டு இப்போ ஒருத்தங்களை யோக பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னா என்னால் அவங்கள சந்தோஷப்படுத்த முடிஞ்சுதான் அதுதான் யோக பயிற்சியை தவிர அவங்கள உடம்பு ரீதியாக ஏதாவது எக்ஸசைஸ் கொடுத்து ஸ்வெட்டிங் வந்துட்டு யோக பயிற்சியே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அடுத்த நொடி அடுத்த நிமிடம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? அடுத்த மணி நேரம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? அதுதான் யோகமே. when it is coming to food everything, இது வந்து லைஃப் ஸ்டைல். இப்போ யோகம் அப்படிங்கிறது எல்லாருமே அடையிறதுக்கான குவாலிட்டி இருக்குது. ஓகேவா? எவ்ரிபடி டிசர்வ்ஸ் யோகா. தட் மீனிங் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் ஹாப்பினஸ். ஓகேவா? யோகா மாஸ்டராக இருக்கிறனால நான் மட்டும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஓகேவா? நான் வந்து எல்லாத்தையுமே யோகா மாஸ்டராக தான் ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் அந்த மகிழ்ச்சி அடையிறதுக்கான குவாலிட்டி இருக்குது. அதுதான் அந்த டிசர்விங் குவாலிட்டி அதை நான் சொல்கிறது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பயிற்சிகள் மூலமாக எதை உணரணுமோ அதை உணர்ந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ யோகி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல், நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் உடலுக்குள்ள மனசை உடல் மேலே மனசை செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த சிந்தனை வந்து உங்கள் ஃபுட்டு மேலே போகும். அப்போ ஃபுட்டுன்னா அது என்ன கண்ட்ரோலிங் அப்படிங்கிற மாதிரி எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்படிங்கும் பொழுது உங்களுடைய கிரேவிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். இதுதானே தவிர நம்மளுக்குன்னு ஸ்பெஷல் டயட்டெல்லாம் வந்தது டெஃபினெட்லி நாட்
டு சம்மரைஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி டக்குன்னு சொல்லணும்னா, இப்ப ஜிம்முக்கு போறாங்க, அண்ட் ஜிம்முக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் உழைக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளவு அதிகமா கலரிஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்க நம்ம ஃபோக்கஸ் போக ஆரம்பிக்குதோ அங்கங்க நம்மளோட கவனம் அதிகமா செலுத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ கேலரிஸ் அதிகமா இருக்கிறது பார்க்க ஆரம்பிச்சோடனே இது சாப்பிட வேண்டாம், நம்ம இவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் யோகா பண்ணும்போது உங்க பாடிக்கு என்ன ஃபுட் அக்செப்ட் பண்ணுதோ அதை மட்டும் தான் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உடல் உள்ளுக்குள்ள இருந்து பாடி வந்து சொல்ல ஆரம்பிக்கும், எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்ட்டு. சப்கான்ஷியஸா அந்த சேஞ்சஸ் நடக்குது. நம்ம பிராக்டிஸ் கண்டினியூஸா பண்ணோம்னா அந்த ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ண முடியும். சூப்பர், எக்ஸலென்ட். எஸ். ஓகே, உங்களுக்கு அங்க நீங்க ஏதாச்சும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த விஷயம் ஆர் ஃபன்னி திங்ஸ் ஃபாரினர்ஸோட ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்? எவ்ரிடே இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் நடக்கும். இப்போ நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்களும் ஃபாரினர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறைய பேர் பார்ப்போம். ஆனால் நம்ம வந்துட்டு அவங்கள ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினைப்போம். பட் ஸ்ட்ராங்கான ஆளுகளும் இருக்கிறாங்க. ஆனால் நான் கம்பேரிட்டிவாக பார்த்தப்போ இந்தியன்ஸ் தான் மோர் ஸ்ட்ராங்கர் தென் ஃபாரினர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்தியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன், ஃபாரினர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் நான் இந்தியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அவங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறதை நான் பார்க்க முடிஞ்சிருக்குது. இது ஒரு ஃபன்னியாகவும் சொல்லலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நான் வந்துட்டு சொல்லுவேன், ஆக்சுவலாக நான் இந்தியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஃபாரினர்ஸுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த லெவல் வந்து அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே, எதனால இது ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் அவங்க மேபி கீழே உட்கார்றது இல்லை, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஹேபிட்ஸா இல்லை? இப்போ ஃபாரினர்ஸு கம்பேர் டு இந்தியா மீனிங் நம்ம வி ஹாவ் நிறையா சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங். ஆக்சுவலாக இது அப்படின்ட்டு இல்லை, அவங்க எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லா இன்டென்சிட்டியாக பண்ணுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி பற்றியெல்லாம் கவலையெல்லாம் பட மாட்டாங்க. பட் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு வரும்போது கம்பேரிட்டிவாக அவங்க புஷ் பண்ணுறது ஒரு லிமிட் வச்சிடுறாங்க. அவங்க வந்து ஓவர் புஷிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்தியன்ஸுக்குள்ளே வரும்பொழுது அவங்க புஷ் பண்ணுற குவாலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐடி ஃபீல்ட்ல கூட அதுதான் பண்றாங்க. இங்க வேலை வாங்குறதெல்லாம் இங்க தான் அவங்க வாங்குறது. நான் வந்துட்டு இந்தியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அவங்க ஃபார் பெட்டர் தென் ஃபாரினர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நைஸ். ஆனால் என்னுடைய ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். பட் நான் எப்படி இந்தியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பனோ அந்த மாதிரி தான் நான் ஃபாரினர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பேனே தவிர அவங்க என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டி பீப்புள் தான் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர சும்மா ஜஸ்ட் ஃபேக்ஸ் டீச்சிங் பண்ணக்கூடாது. நான் நிறைய பேரோட ஸ்டோரி பார்த்துருக்கேன், உங்களை டேக் பண்ணி பெஸ்ட் டீச்சர் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது? கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த பயிற்சி பண்ணுறதுனுடைய உண்மையை சொல்லும் பொழுது எதுக்காக இது பண்ணுறோங்கிறத புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ நானும் பண்ணுறேன், அதை எப்படி சொல்லுவாங்க, ஏதோ பழமொழியெல்லாம் இருக்குது டக்குன்னு வரல எனக்கு. அந்த பழமொழி டக்குன்னு வரல இப்போதைக்கு. பட் நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு 1000ல் ஒருத்தனா இருக்கிறதுக்கும் 1000ல் ஏன்னா எல்லாரும் 1000 பேத்துல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கும் 1000ல் ஒருத்தனும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு தமிழ்நாட்டுக்காரன் தான் நான், பட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அதனாலதான் இப்ப நான் திணறிட்டு, சாரி மக்களே மன்னிச்சிருங்க. ஆனா தமிழ்ல தான் பேசுவேன், பட் இங்கிலீஷ்லயும் போட்ஸ் உங்களுக்கு நான் வந்து அப்படியே சொல்லலாம். லைக் ஜெனரலி அவங்க yeah actually if I want to say that I am one among 1000 it is different, but I am 1 in 1000 is different. Okay, so that is what. Super. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், would you like to be 1 among 1000 or would you like to be a 1000? இதுதான் டிஃப்ரெண்ட். இதை கோடியிலையும் சொல்லலாம், லட்சத்துலையும் சொல்லலாம்.
அதே தான். உங்களுக்கு எவ்வளவு தூரம் புஷ் பண்ணுமோ அவ்வளவு தூரம் push பண்ணும். அதே தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு யூனிக்னஸ் வரும். அதுக்கப்புறம் பர்சனல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாருமே கிரேட் டீச்சர்னு போடும் பொழுது நான் வந்துட்டு அந்த மாதிரி 1 in 1000 அப்படிங்கிற மாதிரி யூனிக்காக ஒர்க் மைண்ட் செட் பண்ணி பண்ணுறதுனால ஆல்வேஸ் தை அப்ரிசியேட். அந்த அப்ரிசியேஷன் என்னுடைய க்ரோத்துக்கு ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. Nice. அந்த ஆக்சுவலாக இன்னும் இப்போ நான் வந்து உங்களை மீட் பண்ணதுக்கான காரணமே வந்து ஒரு யூனிக்னஸ் பார்த்ததுனால தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். இப்படி பண்ணுறது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் நம்மளை மீட் பண்ண வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக நான் என்ன யூனிக்னஸ் உங்ககிட்ட பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொருத்தங்களை மோட்டிவேட் பண்ண வைக்கிறீங்க. ஓகேவா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஓகே, அப்போ கண்டிப்பாக நான் சரி நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் காண்டாக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறது. கண்டிப்பாக. ஃபைன். இங்கேருந்து யாருன்னா ஒருத்தவங்க இப்போ கோவாக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அங்கே ஸ்கோப் இருக்கா? சூஸ் பண்ணலாமா? இப்போ இல்லை அது சேச்சுரேட் ஆகிடுச்சா மார்க்கெட் அந்த மாதிரி? ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து யோகா அப்படிங்கும் போது மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ யோகா டீச்சிங்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி லேர்னிங் இருக்கணும். அந்த லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஃபர்தர் கொண்டு போக முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே டீச் பண்ணுற குவாலிட்டி வச்சுட்டு ஃபாரினர்ஸ்க்கு டீச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக டெவலப் பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே எப்படி டீச் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதில் வந்துட்டு நம்மளுக்கு க்ரோத்து நோ டவுட். ஆக்சுவலாக அது அவங்க எங்கே தெரிஞ்சுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், இல்லை ஏதாச்சும் புக் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக புக்ஸு சஜஷன் பண்ணுறதுங்கிறத விட இப்போ ஃபாரினர்ஸுக்கு யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸு, அப்புறம் அவங்களையே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கிளாஸ் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டூரிஸ்டிக் பிளேசஸ் போயிட்டு ஃபாரினர்ஸ் ட்ரைனிங் பண்ணும் பொழுது அந்த கிளாஸில் நம்மளும் இருந்து டீச்சர் எப்படி இந்தியன் டீச்சர்ஸ் தான் டீச் பண்ண போகிறாங்க, அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த அப்சர்வேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அப்புறம் நாங்கள் வந்துட்டு மெயினாக டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் பண்ணுறோம். டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் அப்படின்னா அதுக்கு தனி குவாலிட்டி தேவைப்படும். நீங்கள் டீச்சரே ட்ரெயின் பண்ணுன்ற ஆக்சுவலாக நம்ம டீச்சர் ஆகிறதுக்காக ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அப்போது அதில் என்னென்னவெல்லாம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் நான் வந்துட்டு மல்டி ஸ்டைல் ஆசனாஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் பிராணாயாமா செப்பரேட் டாபிக், philosophy separate topic, anatomy, physiology and biomechanics separate topic, meditation practice separate topic, அப்புறம் கிரியாஸ் செப்பரேட் டாபிக் அப்படின்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் இதெல்லாம் பிளான்டு சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே நான் டீச் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் ஒரு யூனிக்னஸ் மாதிரி நான் இப்போ ஆசனாஸ் மட்டும் அப்படின்னு போயிட்டோம்னா ஹத யோகா, அஷ்டங்க யோகா, வின்யாசா ஃப்ளோ, அக்ரோ யோகா, ஏரியல் யோகா, இன் யோகா, யாங் யோகா, ரிஸ்டோரேட்டிவ் யோகா அப்படின்ட்டு மல்டிபிள் ஆசனா ஸ்டைல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சு அதை டீச் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கும். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே குவாலிட்டின்னு சொல்லவும் முடியாது. அப்புறம் அவங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சடனாக அங்கே போகும் பொழுது அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நான் இருந்ததுனால குயிக்காக டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைச்சிது ஆக்சுவலாக. இப்போது கோவாலலாம் நிறைய கிளாஸஸ் நான் பார்த்த வரைக்கும் மந்த்லி அந்த மாதிரி பிளான் இருந்தது. சில பேர் இப்போ 2 நாள் வராங்கன்னா அப்போ கூட வந்துட்டு கண்டிப்பாக ஆக்சுவலாக ட்ராப் இன் கிளாஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 month ஒரு ஸ்ட்ரக்சர் பிளானிங்கில் ஒருத்தருக்கு டீச் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு ட்ராப் இன் கிளாஸஸில் வந்தால் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக
நாங்கள் பேலன்சிங் மீன்ஸ் ஆசனா கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ராப் இன் கிடைக்கும். மற்ற ஃபிலாசபி கிளாஸ் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையல் கிளாஸஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே ஓகேவா? பட் நீங்கள் ப்ராப்பர் டீச்சர் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அனாட்டமி கிளாஸ் டீச் பண்ணும்பொழுது நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு டேயில் வரீங்கன்னா இன்பிட்வீன் ஏதோ ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் பாடி பற்றி டீச் பண்ணுவேன். அப்போ இந்த பாடி அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் ஆசனா அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம ப்ராக்டிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணுவேன். நான் ஒரு அப்டமனை பற்றி டீச் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ட்ரையல் கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன டீச் பண்ணுறேனோ அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். அது வந்து வெரி டைனி பார்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நான் ஒரு நாள் போனேன் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இப்போ 1 மந்த்தாக கற்றுக்கிறவங்களும் கம்ப்ளீட்டாக டீச்சராக ஆக மாட்டாங்க. அது ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஒரு 1 இயர் வந்து செல்ஃப் லேர்னிங் தேவைப்படும். அதை வச்சு தான் யோகா டீச்சரே ஆக முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கம்பவுண்டராக ஒரு 6 மந்த் வேலை செஞ்சேன்னா டாக்டர் ஆயிட முடியுமா? அதே தான். இப்போ நான் வக்கீலாக ஆகணும் அப்படின்னா நான் 6 மந்த்து அசிஸ்டண்ட்டாக போகணும். அசிஸ்டன்ட் நிறைய படிக்கணும். நம்ம அதை படிக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே சேம் குவாலிட்டி தான் யோகா டீச்சர் ஆகிறதுக்கும். நம்ம அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு அந்த ஒர்க் இருக்கணும். பயிற்சி முயற்சி இருந்தால் மட்டுமே ப்ராப்பரான யோகா டீச்சராக ஆக முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளும் அந்த 1 among 1000 தான். 1 in 1000 ஆகணும்னா பயிற்சி முயற்சி தேவைப்படும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தனியாக தெரியுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. நான் இந்தியன் டீச்சரு. இப்போ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நான் 10 வருஷம் 15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் டீச் பண்ணும்பொழுது அவங்க லேர்ன் பண்ணது வெரி டைனி லைக் வெரி லிட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் லேர்னிங் மட்டும்தான் என்னால் பார்க்கவும் முடிஞ்சிருக்குது. அதனால வருஷக்கணக்கை வந்துட்டு ஒருத்தங்களை மாஸ்டர் ஆக்காது. அவங்க என்ன அனுபவப்பட்டிருக்காங்கிறது மட்டும்தான் அவங்கள மாஸ்டர் ஆக்கும். ஓகே, ஸோ இன்னும் நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பாட்காஸ்ட் என்விரான்மெண்ட்ல பேசலாம். இன்னைக்கு அர்ஜென்ட்டாக நாங்கள் காரில் பேசிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் பாட்காஸ்ட் என்விரான்மெண்ட் பேசலாம். இப்போ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உங்கள் ஷேர் பண்ணதுக்கு.